கோவையில் அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் என கட்டடங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த கட்டடங்களில் தீ விபத்து ஏற்பட்டு அதில் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்றுவதற்கும் அங்கு பிடித்த தீயை அணைப்பதற்கும் தீயணைப்பு வாகனங்கள் இல்லாத நிலை இருந்தது. இத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் வகையில் கோவை தெற்கு தீயணைப்பு நிலையத்திற்கு புதிதாக வானோக்கி நகரும் ஸ்கைலிப்ட் வாகனம் வழங்கப்பட்டது. பின்லாந்து நாட்டில் தயாரான பிராண்டோ ஸ்கைலிப்ட் வாகனம் வாயிலாக உயரமான இடங்களில் ஏற்படும் தீயை அணைக்க முடியும், பொதுமக்களை மீட்க முடியும். இந்த வாகனம் வாயிலாக 54 மீட்டர் உயரத்தில், அதாவது 13 மாடி உயரம் வரை சென்று அசம்பாவித சம்பவங்களை தடுக்கலாம். மேலும் வாகனத்தை ரோட்டில் நிறுத்திவிட்டு ஜன்னல், பால்கனி வழியாக லிப்ட் அனுப்பி மீட்பு பணி நடத்த முடியும். லிப்ட் 360 டிகிரி சுழலும் தன்மை கொண்டது. ஸ்கை லிப்டில் 5 பேர் வரை செல்ல முடியும். 400 கிலோ எடை வரை தாங்கும் தன்மை கொண்டது. இந்த வாகனத்தின் தொழில்நுட்பம், பயன்பாடு, பயன்படுத்தும் முறைகள் குறித்து தீயணைப்பு துறையினருக்கு பின்லாந்து நாட்டில் 15 நாட்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பேட்சிலும் தலா 15 வீரர்கள் பயிற்சிக்கு அனுப்பப்படுகின்றனர். கோவைக்கு வழங்கப்பட்டுள்ள வாகனம் 22 கோடி ரூபாய் ஆகும். இந்த ஸ்கைலிப்ட் வாகனம் வாயிலாக கோவையில் உள்ள உயரமான கட்டடங்கள் உள்ள பகுதிக்கு சென்று அங்குள்ளவர்களை எப்படி மீட்க முடியும் என்ற செய்முறை பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கோவை வடவள்ளியில் உள்ள டைசல் பார்க் வளாகத்தில் ஸ்கைலிப்ட் வாயிலாக மீட்பு பணிகள் குறித்து செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோவை மாநகராட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டி ஸ்டோரிட் பில்டிங், அதாவது ஹைரைஸ் பில்டிங் என்ற உயர்மாடி கட்டிடங்கள் வந்து எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. அந்த மாதிரி கட்டிடங்களினுடைய தீ விபத்தோ அல்லது மீட்பு பணிகளில் அழைப்புகளுக்கோ வந்து நம்ம அவசியம் ஏற்படுகிறது. அதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசின் மூலமாக கோவை மாநகராட்சிக்கு ஏரியல் பிளாட்ஃபார்ம் லேடர் அப்படிங்கக்கூடிய உயர்மாடி கட்டடங்கள் ஏற்படக்கூடிய தீ விபத்து மற்றும் மீட்பு பணிகளுக்கு சிறப்பாக செயல்படுத்துவதற்காக நமக்கு கடந்த 15/12/2023 நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், எல்லா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னாலஜியை கொண்டதாக அமைந்துள்ளது, சிறப்பாக அமைந்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபின்லாண்டு நாட்டிலேருந்து நமக்காக நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிளு எலாங் வித் டர்ன் டேபிள் லேடரோட பண்ணியிருக்கோம். இதனுடைய அட்மோஸ்ட் அதிகபட்ச எக்ஸ்டென்ஷன் வந்து 54 மீட்டர்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 52 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணி இது பார்க்கலாம். இது வந்து இந்த ஃபின்லாண்டு நாட்டிலேருந்து பிராண்டோ ஸ்கைலிப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து நமக்கு இறக்குமதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்ன் டேபிள் லேடர், அதாவது வால்வோ வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 36 டன் வெஹிக்கிள், 32 ஃபீட் லென்த்து. அதில் வந்து ரியர் சைடில் வந்து ஒரு டர்ன் டேபிள் லேடர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஹைட்டு தான் வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் வந்து 3 பூம் இருக்குது, ப்ளஸ் ஒரு பேபி பூம் இருக்குது. 360 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து இந்த டர்ன் டேபிளர் வச்சு ரொட்டேட் பண்ணலாம். ஹரிசாண்டல் இது வந்து எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 20 மீட்டர்ஸ் வரைக்கும் இதை நம்ம 360 டிகிரியில் ரொட்டேஷன் ப்ளஸ் ஹரிசாண்டலில் 20 மீட்டர்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இதில் உயர்மாடி கட்டிடங்களில் ஏற்படக்கூடிய தீ விபத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பவுசருங்கிற வாட்டர் லாரியை இதோட அட்டாச் பண்ணி நம்ம கண்டினியூஸாக நம்ம வாட்டரை வெளியே இருந்து கொடுத்து ஃபயர் ஃபைட்டிங்கை நம்ம வந்து பண்ணலாம். அதுக்குரிய எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த உயர்மாடி கட்டிடங்களில் தீ விபத்து காலங்கள்லையோ அல்லது வேறு டிசாஸ்டர் காலங்கள்லையோ ட்ராப்பாக இருக்கக்கூடிய இன்வெர்ட்ஸை நம்ம வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸுக்கும் இதை பயன்படுத்துகிறோம். இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த பேபி பூமில் ஒரு காஜ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 400 கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டை நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி கீழே கொண்டு வரலாம். பர்சன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பர்சன்ஸ் ப்ளஸ் ஒரு 40 கிலோகிராம் வந்து டூல்ஸ் வச்சுக்கலாம். அந்த கேர்ஜில் வந்து இருக்கக்கூடிய மேலே இதை பயன்படுத்தக்கூடிய இந்த தீயணைப்புத்துறை அலுவலர்களுக்கும் இன்வெர்ட்ஸையும் நம்ம சேஃபாக கொண்டுட்டு வர்றதுக்காக அதில் வந்து ஹார்னஸ் அசம்பிளிஸ் வந்து இருக்குது. அந்த ஹார்னஸ் அசம்பிளியை நம்ம வந்து வேர் பண்ணிக்கிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி
எந்த விதமான பயம் இல்லாமல் சேஃபாக வரலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ரிப்பீட்டடாக கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல வந்து இந்த மாக் ட்ரில்ல நாங்கள் ஹைரைஸ் பில்டிங்கில் பண்ணிகிட்ருக்கோம். அதில் அந்த இன்மேட்ஸையும் நாங்கள் வந்து அதில் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்கள வந்து சேஃபாக எவாக்குவேட் பண்ணி கொண்டுட்டு வர பயிற்சியும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இது போன்ற இந்த மாதிரி ஏரியல் பிளாட்ஃபார்ம் டர்ன் லேடர் இந்த இருக்கிறதுனால இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இருக்க உயர்மாடி கட்டிடங்களில் தீ விபத்தையும் மீட்பு பணிகளையும் சிறப்பாக செயல்படுத்தி அது வந்து நம்ம சிறப்பாக செயல்படுவதற்கு இது மிக பேருதவியாக இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு மிக மகிழ்ச்சியை எங்கள் துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது பொதுவாக என்ஜின் வந்து வால்வோ என்ஜினில் இருக்கக்கூடிய என்ஜினில் இருக்க டிரான்ஸ்மிஷனில் வந்து அதை வந்து அந்த பவர் டேக் ஆஃப்லேருந்து பயன்படுத்தி தான் இந்த டர்ன் டபுள் லேட்டரை ஆப்ரேட் பண்ணுறோம். இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவலாகவும் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. மேனுவலாகவும் இருக்கிறது ஃபெயிலியராக இருந்ததுன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷனாக வந்து செப்பரேட்டு ஒரு மோட்டார் இருக்குது. அந்த மோட்டாரை நம்ம வந்து பெட்ரோல் டிரைவன் மோட்டார் தான், அதை வச்சு நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். அதில் ஒன்றும் எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. நம்ம டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் மூலம் இருக்கிற டிரான்ஸ்மிஷன் ஃபெயிலியர் ஆனாலும் மற்ற இந்த 2 ஆப்ஷனில் நம்ம பயன்படுத்தி சேஃபாக ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸும் பண்ணலாம், ஃபயர் ஃபைட்டிங்கும் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல் இந்த என்டையர் வெஹிக்கிளினுடைய கண்ட்ரோல் வந்து 3 இடத்துல இருக்குது. அது வந்து டிரைவர் சீட்லேயும் ஒரு கண்ட்ரோல் பேனல் போர்டு இருக்குது. அப்புறம் அந்த டர்ன் டபுள் லேடர்னுடைய டேரட்லேயும் ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் காஜ்லேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நம்ம எந்த ஒரு இடத்துல கண்ட்ரோல் ஒரு இடத்துல நம்ம வச்சு ஆப்ரேட் பண்ணால் ரிமைனிங் 2மே வந்து இன்ஆக்டிவ் ஆகிரும். அதனால் வந்து மற்ற எந்த இதில் நம்ம செய்கிறோமோ அது மட்டும்தான் ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காஜில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கீழே இருந்து அவருக்கு ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா அவர் 30 மீட்டர்ஸ் மேலே போயிருப்பார், 35 மீட்டர்ஸ் மேலே இருப்பார். அவருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து டாக் பேக் சிஸ்டம்ஸ் இருக்குது. இங்கேருந்து கீழேருந்து பேசுகிறோம்னா அவர் பேசுகிறது நமக்கு கேட்குற மாதிரியும் அவரோட கான்வர்சேஷன் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு தனி எக்ஸ்ட்ரா ஹாட்லைன் மாதிரி இருக்குது. அதனால் அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதனால் வந்து எந்த விதமான கம்யூனிகேஷன் லேப்ஸ் வராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து 15/12/2023 நமக்கு அலாட் ஆகி இங்கே வந்திருக்கு. அதுலேருந்து கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் எவ்வரி ஃப்ரைடே நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய உயர்மாடி கட்டிடங்களில் கோவை மாநகராட்சியில் உயர்மாடி கட்டிடங்கள் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையை தொடர்பு கொண்டோம்னா அந்த கட்டிடங்கள்லேயும் நாங்கள் அவங்களுக்கு அங்கே இன்மேட்ஸுக்கும் அங்கே இருக்க பப்ளிக்குக்கும் இந்த செயல்முறை விளக்கத்தை செஞ்சு காமிச்சு அவங்களையும் இதில் வந்து இன்வால்வ் பண்ணி வச்சு அவங்களுக்கு இதை தெரிய வைக்கிற கடமை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் அதை செஞ்சிகிட்ருக்கோம். அது யார் வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இந்த வெஹிக்கிள் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு தனி டீம், ஆஃபீஸர்ஸ் டீமு, மென் டீம் இருக்குது. அவங்களுக்கு கண்டினியூஸாக மெட்ராஸ்லேயும் பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம 2 ஆஃபீஸர்ஸ் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து மட்டுமே 2 ஆஃபீஸர்ஸ் வந்து பின்லாண்டு வந்து ஒரு மந்த் பேக் வந்து அவங்களுக்கு பின்லாண்டு போய் அதனுடைய கம்ப்ளீட் நோஹவுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கங்கிறது ஒரு சிறப்பு செய்தி. மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், கோவை, ஊட்டி இந்த 5 மாவட்டங்களுக்கு இப்போ முதல் முறையாக இப்போ கோவைக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வழங்க இருக்குது.